அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிட்ஜெட் சப்மரீன் அரோவானா டிஃபென்ஸ் செக்ரட்டரியால் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் மெரிடியன் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிகளை வலுப்படுத்துவதற்கான குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்காக டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிரிதார் அரமனே அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அரோனோவா மிட்ஜெட் நீர்மூழ்கி கப்பலை இன்று வெளியிட்டார். மஜகான் டக்ஷிப் ஃபில்டர்ஸ் லிமிடெட் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் உள்நாட்டில் Y51008 அல்லது MDL MS XO2 என நியமிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியன் நேவல் இன்ஜினியரிங் வல்லமையால் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது. இந்த அரோவானா வெறும் நீர்மூழ்கி கப்பல் மட்டுமல்ல, இது அண்டர் வாட்டர் வார்ஃபேர் டெக்னாலஜியின் ஒரு வளர்ச்சியில் இன்றைய பிரிசிஷன் அண்ட் எஃபிசியன்சி ரகசிய ராணுவ நடவடிக்கைகளை செயல்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரோனோவா மிட்ஜெட் சப்மரீன் பல வருட ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் பொறியியல் சிறப்பினை கொண்டது. ஆழமற்ற மற்றும் ஆழமான நீரிலும் தடையில்லாமல் செல்ல வடிவமைக்கப்பட்டுள்ள அரோவானா அதன் பல்துறை மற்றும் மேம்பட்ட திறன்களுடன் கடல்சார் பயணங்களில் புரட்சியை ஏற்படுத்த தயாராக இருக்கிறது. ஷிப் லான்ச்டு அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆபரேஷன்களை ஆதரிக்கக்கூடிய வகையில் இந்த சப்மரீன்கள் உளவு பார்த்தல் முதல் நாச வேலை வரை மோஸ்ட் ஸ்டெல்த் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் பல்வேறு வகையிலான பணிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறது. அரோவானா சேர்ந்த MS XO24 டைப் மிட்ஜெட் சப்மரீன்கள் எனிமியின் துறைமுகங்களுக்குள் காம்பேட் ஸ்விம்மிங் ஊடுருவல் செய்து மற்றும் டார்கெட் வெசல்ஸ்கள் ஹோல்ஸ்களில் லிம்பெட் மைனை நிலைநிறுத்துவது போன்ற கடல்சார் பணிகளில் நீண்ட காலமாக முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் காம்பேட் ஸ்விம்மிங் டூம் மறைமுகமாக எனிமியின் கரைகளில் தரையிறங்குவதில் திறமையானவை. அவை முன்னேற்றமில்லாத திருட்டுத்தனமான மற்றும் திறமையுடன் லேண்ட் மிஷன்களை செய்ய உதவுகின்றன. MS XO2A டைப் மிட்ஜெட் சப்மரீன்களின் தனித்துவமான அசம்பிளிகளில் ஒன்று ஒரு பைலட், கோ பைலட் மற்றும் ஸ்விம்மர் டீமுக்கு இடமளிக்கும் திறனுடன் அவற்றின் உபகரணங்களுடன் கடல் பணி நோக்கங்களுக்கு தடையில்லாத போக்குவரத்தினை எளிதாக்குகிறது. பல நிகழ்வுகளில் விமானி மற்றும் துணை விமானி நீச்சல் அணியின் ஒத்துழைப்பின் உறுப்பினராக உள்ளனர். இது அரோவானாவின் செயல்பாட்டு கட்டமைப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கடல்சார் ஆதிக்கம் மற்றும் பாதுகாப்பு தயாரிகளுக்கான இந்தியாவின் தேடலில் அரோவானா ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டுகிறது. ஜியோ பொலிட்டிக்கல் டைனமிக் எவல்யூஷன் கடல்சார் அச்சுறுத்தல்கள் பெருகிய முறையில் சிக்கலாக வருவதால் அரோனோவா போன்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நேவல் டெக்னாலஜிகளின் இன்வெஸ்ட்மெண்ட் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கும் மூலோபாய தடுப்பை பேணுவதற்கும் முக்கியமானவை. மேலும் இத்தகைய அட்வான்ஸ்டு சப்மரீன்கள் உள்நாட்டு வளர்ச்சி, பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் கண்டுபிடிப்புகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தன்னிறைவை சுட்டிக்காட்டுகிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.